Hi friends, welcome to Sweetie Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வருஷம் 27th டே எங்க ஊர்ல எப்படி போச்சு எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிற இந்த vlog தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா 27th டேக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நாள் இரவு தொழுவெல்லாம் தொழுதுட்டு சகருக்கு நம்ம வந்தாச்சு. சகருக்கு நாங்கள் அன்னைக்கு மந்தி தான் வந்து சொல்லியிருந்தோம். மந்தியும் சுட சுட வந்தாச்சு. ஸோ முத நாளே வந்து பள்ளியாசெல்லாம் லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே சகரில் அப்சினை எழுப்பி விடுறது ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். பட் ஆனால் இந்த இரவு தொழுகை எப்பயிலேருந்து ஆரம்பிச்சிச்சோ அப்பயிலேருந்து நல்லா வந்து பிரிஸ்காக இருக்கா. பள்ளியாசலுக்கு வரா வந்து தொழுதுட்டு அந்த முழிச்சிருக்கிறதோடய வீட்டுக்கு வந்து சாப்பிட்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ வீடியோவில் தெளிவாக இருக்கா. இல்லைனா சரியான தூக்க கலக்கத்தில் தான் மேடம் உட்காந்துருப்பாங்க. ஒழுங்காகவே சாப்பிடக்கூட மாட்டா. ஒரு 2 வாய் வச்சுட்டு அப்படியே நியத்து சொல்லிட்டு போய் படுத்துருவா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி சகர் முடிச்சுட்டு தூங்கியாச்சு. ஸோ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 27th டே மார்னிங். ஸோ குளிச்சுட்டு அப்சினோட மார்னிங் காஸ்டியூமே இதுதான். எப்போவுமே எந்த வருஷமுமே பார்த்தீங்க அப்படின்னா 27th டே அப்படின்னா ஈவினிங் தான் வந்து பரபரப்பாக கிளம்புற ஒரு வேலையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும். ஸோ ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து கிளம்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நோன்பு வச்சுருக்கோம். நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு ஓதணும். அதுக்கப்புறம் வந்து பள்ளியாசலுக்கு போகணும். பள்ளியாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் நம்ம புது ட்ரெஸ் போட்டுட்டு எடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அன்றைக்கி அப்சின் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தா. நோம்புலாம் திறந்தாச்சு. அன்றைக்கி நோம்பு திறந்துட்டு அப்சினுக்கு போக தலசி விட்டுட்டு இருந்துச்சு. எப்போவுமே எந்த ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னாலுமே என்கிட்ட உள்ள மேக்கப் ப்ராடக்ட்ஸை வச்சு அப்சினுக்கு மேக்கப் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. டெய்லி வந்து கேட்பா. ஸோ பட் நம்ம பேபி ஸ்கின்னுக்கு வந்து நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். பட் இந்த 27th டே அன்றைக்கி அவளுக்கு இந்த இதில் மேக்கப் போட்டு விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் ஃபுல் மேக்கப்லாம் அவளுக்கு பண்ணல. ஜஸ்ட் ஒரு கன்சீல் வச்சு அவளுக்கு வந்து கலர் கரெக்டர் பண்ணிவிட்டு செட்டிங் பவுடர் அதுக்கப்புறம் ஐ ஷேடோ லைனர் அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். நான் அட்டன் பண்ணுற ஒரு பிரைட்ஸ் கூட என்கிட்ட வந்து எந்த குறையுமே சொன்னது கிடையாது அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்குமே. பட் ஆனால் அப்சின் இருக்கா பாருங்கள், அவளுக்கு நான் மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒழுங்காக போடு, ஐ ஷேடோலாம் தெரிகிற மாதிரி போடு, என்னை கொஞ்சம் பிரைட்டாக காட்டு அப்படின்ட்டு அவ்வளோ வந்து டிஸ்ட்ரிக்ட் போட்டுட்டே இருந்தா. ஸோ அவளுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நான் வந்து மேக்கப் போட்டுட்டு தான் இருந்தேன். இது உங்களுக்கு இப்படி தான் மேம் இருக்கும், இப்படி தான் உங்களுக்கு ஸ்கின் ஃபினிஷாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் விட அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டா ஐ மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் டைம் அவள் பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி மேக்கப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் அவளுக்கு மேக்கப் பண்ணுறேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா மேக்கப் பண்ணுறதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டோன் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்கின் டைப்பில் போய் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணுறத போய் நீங்கள் அவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரேஷஸ் வரும். ஸோ அவங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் மஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்க பழகிக்கோங்க. இதில் நடுவில் வேற சொல்கிறா நீ ஒழுங்காக மேக்கப் போடல காசு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அது மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவளை கிளப்பணும் ஃபுல்லாக வந்து. அதுக்கப்புறம் நான் கிளம்பணும் மேக்கப் போட்டு, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கணும் விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு டக்குன்னு மேக்கப் போட்டு முடிச்சுட்டு ஸோ ஒரு வழியாக வந்து அவளை சாட்டிஸ்ஃபைட் ஆக்கியாச்சு. லிப்ஸ்டிக் எப்போவுமே டார்க்காக தான் அவள் கேட்பா. ஏன்னா வந்து அவளுக்கு போக அழிஞ்சிருமா. ஸோ அதனால் டார்க் ஆக்கிட்டு இருந்தா. நியூடாக போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் மேபி. ஸோ ஃபைனலி அவளை மேக்கப் முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னருக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். முட்டை உட்லப்பம், கடல் பாசி, கொத்து பரோட்டா நம்ம ஊரில் ஃபேமஸ். ஸோ அதிலே சிக்கன் கொத்து பரோட்டா இதெல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். அந்த பார்சலுமே வந்தாச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு சுத்தமாக அப்போ டைமே இல்லை. ஏன்னா நான் மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அவள் தங்கச்சி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. எல்லாத்துலேயுமே ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்ல போனால் நம்ம வீட்டில் எப்படி முட்டை உட்லப்பம் செய்வோம் ஸோ அதே அளவுக்கு அதை விட எக்ஸ்ட்ரானே சொல்லலாமே, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த முட்டை உட்லப்பம் ரெசிபி தெரியலையோ என்னோட டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். வீட்டிலே எப்படி முட்டை உட்லப்பம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கொத்து பரோட்டாவும் தங்கச்சி தான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி நான் சுத்தமாக சாப்பிடவே இல்லைங்க. அதுதாங்க எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டட். எனக்கு 27th டேயோட ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் தான். ஒரு பேபி பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது கும்பகோணம் ஆனந்தத்தில் தஞ்சாவூர் ஆனந்தத்தில் வாங்கியிருந்தேன். 1650 சம்திங் என்னமோ தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பேஷியல் கிளாத்தில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் இப்போ அதுதானே ட்ரெண்டிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வீட்டிலே எடுத்து முடிச்சுட்டு சிச்சானி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு இல்லையா நம்ம சிச்சானி வீடு. ஸோ அதனால் அங்கே போய் எப்போவுமே நாங்கள் எந்த வருஷமாக இருந்தாலுமே அங்கே போய் ஒரு ஃபோட்டோஸ் அங்கே போய் ஒரு தலையை காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பள்ளிவாசலுக்கு தராபியாக தொழுவ போவோம். வீட்டை விட்டு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தெருவிலேயே வந்து கடைகள்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. இந்த வாட்டி என்னன்னு தெரியல அவ்வளோ கடைகள் வாசலில் வந்து போட்டிருந்தாங்க. பொருள் காட்சியிலலாம் எப்படி போடுவாங்க அந்த மாதிரி எப்போவும் விளையாட்டு ஜாமா அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க தொட்டிலாம். பட் இந்த டைம் வந்து பானிபூரி ஸோ இந்த மாதிரி சம்திங் நிறையா வந்து போட்டிருந்தாங்க கடைங்க, ஐஸ்கிரீம் கடைங்க அந்த மாதிரி. சில டைம்லாம் நினைப்போம் இந்த வருஷமாவது நம்ம நனிமா வீட்டுக்கு ஊருக்கு போயிடலாம் தஞ்சாவூருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு நம்ம ஊர் தான் எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும். பெருனா அப்போலாம் 27th டேலாம் நம்ம ஊர் மாதிரி எங்கேயுமே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ஜேன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்கிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அம்மா வீட்டிலேருந்து தான் கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்சின் பார்த்தீங்களா கீழே வந்து ஏதோ அந்த உருளைக்கிழங்கு இது இருக்குங்க இல்லையா ஸோ ஸ்ப்ரிங் ரோல் அந்த இது வந்து வாங்கிட்டு இருந்தா. அவளை கூப்பிட காதலே வாங்கலாம் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் வெளியே
போய் பார்க்கலாம். பட் ஆனால் வந்து நிறைய வந்து பசங்களாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகல. நிறைய கூட்டமாக இருக்கும். அப்சீனை பார்க்கும்போது எனக்கு நான் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தனோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சைடில் ஒரு பேக் தொங்க விட்டுட்டு காசை கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியே போய் வாங்கி சாப்பிட்டுட்டு தொட்டிலாம் ஆடிட்டு வருவோம். ஸோ அதே மாதிரி தான் அப்சீனா அன்றைக்கி ஆளே காணும். அவ்வளோ எந்த கிளிப்ஸ்லையுமே ரொம்ப ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் பார்த்தீங்களா. ஸோ அவள் எப்போ வீட்டுக்கு வந்ததுனாலும் அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம். இப்போ நான் போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட்டோடையே போய் 27 கிழமை தராபியை தொழுவ முடியாது. கொஞ்சம் வந்து கசகசன்னு இருக்குமா. ஸோ அதனால் வந்து வேற ஒரு அவுட்ஃபிட் மாற்றிட்டு தொழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து என்னால் வெளியே போய் வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா நிறைய கூட்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் தம்பியை விட்டு நான் வெளியில் என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்குமே கொத்து பரோட்டா சத்தத்தோடையும் இந்த மாதிரி ஜேன்னு நம்ம ஊரே இருக்கும். ஸோ அன்றைக்கி காலிஃப்ளவர் பஜ்ஜி, அதுக்கப்புறம் மிளகா பஜ்ஜி, பானிபூரி, விளையாட்டு ஜாமான் வைக்கிறது, இந்த மாதிரி கடத்தரே வந்து ஜேன்னு இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்கவுங்க தேவையான திங்ஸஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் வெளியே போய் நாங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது. முன்னாடி சின்ன பிள்ளையில் போனது தான். இப்போ போய் நின்றோம் அப்படின்னாலே சரியான கூட்டமாக இருக்கும். அதனால் தம்பியை மட்டும் வெளியில் போய் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். பள்ளியாசல் பார்த்தீங்களா எவ்வளோ வந்து ஜோடிப்பா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வழியாக நம்ம ஊரை எப்படியாவது காட்டி ஆகணும், இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பியை விட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே இதெல்லாம் காட்டியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட வந்து ஃபோனை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து மாற்றிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி லைட் இதுவுமே வந்து பிங்க் கலர் தான். இதை நான் மாற்றிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொழுவு வந்து கிளம்பியாச்சு. ஸோ எப்போவுமே வந்து நார்மல் டேஸில் ஒரு 9 மணி அந்த மாதிரி 8:30 மணிக்கெலாம் வந்து தராபியா ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி 27th டே அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக தான் 10 மணிக்கு தான் வந்து தராபியவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன சூறா ஓதி டக்குன்னு முடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அங்கே போயிருந்தோம். ஹதீஸ் வந்து சொல்லுவாங்க, லாத்தி போதுவாங்க. இந்த மாதிரி வந்து பள்ளியாசலே உட்காரத்துக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஒரு மகரிப் டைம்லேயே வந்து தங்கச்சியெல்லாம் விட்டு வந்து அப்சீனை விட்டு இடம் போட சொல்லிட்டோம். பட் இருந்தாலுமே அங்கே வந்து இடம் இருக்காது. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அவங்கவுங்க மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நான் இப்போ வந்து பள்ளியாசலுக்கு தொழுவ போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் இது. நான் போயிட்டே இருக்கும் போது எடுத்த வீடியோ தான் இது. ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் இருக்காது. பள்ளியாசலில் லைட்டாக ஜோடிப்பு மட்டும் தான் இருக்கும். பட் இந்த மாதிரி டைமில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரி ஜோடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி தொழுகிற இடத்த பார்த்திங்களா, பெண்களுக்குன்னு தனி இடம் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. உள்ளே வந்து ஆண்கள் தொழுவாங்க. ஸோ அன்றைக்கி எவ்வளோ வந்து திக்கு முக்கு ஆடி அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இடமே இருக்காது. நாங்கள் போய் நின்று ஒரு 2 ரக்காயத்துக்கு இடமே இல்லை. பட் அப்படியே திரும்பி வர முடியாது இல்லையா. அதனால் வந்து அங்கேயே கொஞ்சம் இடம் இருந்துச்சு. கொஞ்சம் ஒதுக்கி உட்காந்துட்டு இந்த பயானு லாத்தி போதுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீமு, கொத்து பரோட்டா இந்த மாதிரிலாம் வாங்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க. அது மாதிரி தான் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இரவு தொழுவைக்கு வந்தாச்சு. ஸோ கேமரா ஃபீல் தொழுவைக்கு வந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.